அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் திரு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை பாசுரம் 5ஆம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். பாடல்: மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோம் ஆய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கப் போய பிழையும், புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசு ஆகும் செப்பேலோரெம்பாவாய். இதன் விளக்கம் என்னவென்றால், மார்கழி மாதத்தின் ஒரு அமைதியான காலை. மென்மையான பனி கிராமம் முழுவதும் பரவியிருக்கிறது. பறவைகள் மெதுவாக குரல் கொடுக்க, கோபிகைகள் அனைவரும் கண்ணனை நினைத்தபடி ஒன்றாக செல்கிறார்கள். அப்போது ஆண்டாள் சொல்கிறாள்: குழந்தைகளே, நாம் தேடப்போகும் கண்ணன் ஒரு சாதாரண குழந்தையில்லை. அவன் மாயன், அற்புதங்களை செய்யும் இறைவன். அவன் வடமதுரையில் பிறந்தவன், புனிதமான யமுனை நதிக்கரையில் வளர்ந்தவன், ஆயர் குலத்தில் ஒளி விளக்காக தோன்றியவன். சிறிய குழந்தையாக இருந்தாலும் அவன் உலகத்தையே காக்கும் பெரிய சக்தி கொண்டவன். ஒருநாள் அம்மா யசோதை கண்ணனை கயிறால் கட்டினாள். அப்போது கூட அந்த குழந்தை கண்ணன் அம்மாவின் அன்பையே உலகிற்கு வெளிப்படுத்தினான். அதனால்தான் அவனை தாமோதரன் என்று அழைக்கிறார்கள். அந்த கண்ணனை நாம் தூய மனதோடு நினைத்தால், அவனை பாடல்களால் புகழ்ந்தால், அவன் நம் மனதுக்குள் தானாகவே வந்து வசிப்பான். ஆண்டாள் மென்மையாக சொல்கிறாள்: குழந்தைகளே, கண்ணனை அன்புடன் நினைத்தால் போதும். அவன் நம் வாழ்க்கையை ஒளியாலும் மகிழ்ச்சியாலும் நிறைத்து விடுவான். இதுதான் திருப்பாவை பாசுரம் 5 நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும். நாம் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம், பொறுப்புடன் இருப்போம். மேலும் இதுபோன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.